Hello all, welcome to my first podcast. This is Sanjay. Here we have got our first guest, Mr. Praveen Kumar, MD of Street Foundations. Let's ask him some important questions about life, money, business and lifestyle. Hello Praveen, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க பிரவீன், உங்கள் பிஸ்னஸ் எப்போ ஆரம்பிச்சிங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணீங்க, இதெல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கோட்டாக இருக்கணும். சொல்லுங்கள் பிரவீன். நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு MBA ஹோல்டர். நைஸ். மோர் இன்ஸ்பயர்ட் இன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். வெரி குட். சரிங்களா. நான் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது இந்த இயர் 2012. ஓகே. ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக 2024 போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங் அந்த டர்ன் ஓவர் ஆஃப் அரவுண்ட் 40 lakhs. Today we are doing around 40 crores per year. Per year. So what is the percentage of jump? 100%. Yeah. That's great to hear. I am not much aware of the calculation what you do, but I have an aspiration. 10% is 4 crore, 100% is for 40 crore. 40 That's crores. an awesome achievement. Yeah. Welcome to 40 crores club. Yeah, I want to go for 400 crores per year by the next 5 years. That's an extraordinary vision. Yes. I guess you can do it most probably in next 10 years. Not an issue. Okay, within 5 years. Within 5 years, I want to do it. That's great. I want to achieve it. I have some roadmaps, many plans for that to achieve it. யங்ஸ்டர்ஸுக்கு இந்த காலத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட், சில பேர் வேலை கிடைக்கலன்னு சொல்கிறாங்களே, அவங்கள ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? என்ன வேணுமோ நம்ம சுற்றி பார்த்தா ஃபுல்லாகவே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. எது தேவையோ அதுக்கு என்ன ஸ்டெப்பு வைக்கணுமோ அதை வச்சா எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான வார்த்தையில் சொல்ல போனால் திருபாய் அம்மானி சொன்ன இதில் ஒருத்தனை செருப்பால் அடித்து அந்த வேலையை முடிச்சுக்கோ. பேப்பர் செருப்பால் ஒருத்தனை அடிக்கிறனா பேப்பரால் அடிக்கிறா பேப்பரால் அடி, கொம்பால் அடிக்கினா கொம்பால் அடி, தங்க செருப்பால் அடிக்கினா தங்க செருப்பால் அடி, வெள்ளி செருப்பால் அடிக்கினா வெள்ளி செருப்பால் அடி, வைரத்தால் அடிக்கினா வைரத்தால் அடி, அந்த வேலையை முடி. என்ன வேணுமோ எடுத்துக்க. That's awesome. Great. Dhirubhai Ambani is inspiration for all of us. We know that. அப்புறம் நிறைய கேட்குறவங்கள சும்மா கேளுங்க. சும்மா தான் கேட்கக்கூடாது. ட்ராவல், ஐ வாண்ட் டு ட்ராவல் மோர். இருங்க, அதெல்லாம் லாஸ்ட்டில். ஃபஸ்ட்டு முக்கிய விஷயம் எவ்வளோ இருக்குது. சரி, சாதிக்கணுன்ற வெறி வேணும். சாதிக்கணுன்ற வெறி எல்லாருக்குமே. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ நிற்கிறதுக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களோட லைஃபோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணதாக ஃபீல் பண்ணுறீங்களா, இன்னும் வெயிட் கோல்னு ஃபீல் பண்ணுறீங்களா? லாங் வே. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினச்சிங்க, இப்போ என்ன நினைக்கிறீங்க? லாங் வே டு கோ. ஐ வாண்ட் டு அச்சீவ். பட் இதில் தான் போய் நின்றுன்னுட்டு நானே எனக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. ஒன் ஸ்டெப் இந்த கேட்டகரி நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒன் ஸ்டெப் அட் டைம்ன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஷுவர். ஓகே, ஒன் ஸ்டெப் அட் டைம்ன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போ லைஃப்பில் அடுத்த 10 இயர்ஸில் நீங்கள் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அதெல்லாம் யோசிக்கல. Where do you want to be? At least the roadmap will lead you to there. Yeah. Next 10 years எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? I want to be in the same state. 1000 crore club? Achieving the 400 crore club. Next 10 years, 5 years, 5 years 400 crore club. After 5 years, after achieving that, I will decide for the next 5 years. So அடுத்த 10 வருஷத்துக்கு 1000 crores ஸ்டாப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? No. 5 years achieve பண்ணிட்டேன்னா it may be 3 years or 6 years. So short term goal 400 in 5 years. Yeah. அதை பண்ணிட்டவன முடிவு பண்ணிப்பேன் அடுத்த கோல் என்னன்ட்டு. லைஃப்பில் உங்கள் இன்ஸ்பிரேஷன் யார் பிஸ்னஸ்லையா? ஹர்ஷத் மேத்தா. அது இப்போ முதல்லையே நான் தான். உங்கள் இன்ஸ்பிரேஷன்லாம் யார்? யாராவது பார்த்து நாள் இப்படி இருக்காரு, இவர்கிட்ட நம்ம பாசிட்டிவ்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், நேட்டிவ் விட்டு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை, நான் தான். நீங்கள் தான். ஸோ இன்ஸ்பிரேஷன் ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்கள பார்த்து அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நான் எப்பவுமே அவங்கள பார்க்கவே மாட்டேன். நான் இப்படி ஓடணும்னு மட்டும் தான் யோசிப்பேன். லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்பயர் ஆனது ஹர்ஷத் மேத்தா தான். ஆமாம். வெரி குட். திருபாய் அம்பானி, ஹர்ஷத் மேத்தாலாம் சொல்லலாம். சும்மா அவங்க ஒரு க்யூரியாசிட்டிக்காக படம் எடுத்துருக்கலாம்.
இல்லை அவங்க லைஃபே கூட நான் என்ன நினச்சேன்னா திருபாய் அம்பானி வந்து பியூர் பிஸ்னஸ் மேன். நீங்கள் சொல்கிறத கல்லல் அடிக்கிறதுலாம் அவர் பண்ணுவார். ஆனால் இவர் வந்துட்டு ஹர்ஷத் மேத்தா வந்து எல்லை மீறி செயல்பட்டார். அவர் அதிகபட்சமான தைரியம். அவர் வந்து மெஷர்ட் ஸ்டெப் எடுப்பார். இவர் மெஷர் ஸ்டெப் எடுக்காமல் தைரியத்தை எல்லா ஸ்டெப் எடுத்துட்டார். அதனால தான் அவரோட ஃபாலுக்கு காரணம் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி இது பண்ண முடியாது. பிஸ்னஸ் மேனுக்கு தேவையே தைரியம் தான், போல்டு டிசிஷன் தான். அதான் சொல்கிறாங்கல்ல, கேல்குலேட்டர் ரிஸ்க் எடுக்காமல் அன்கேல்குலேட்டர் நிறைய எடுத்துட்டார் இவர். அதனால தான் இவரோட ஃபாலுக்கு காரணம். அஃப்கோர்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுங்க கண்டிப்பாக. ஆல்வேஸ் டேக் மெஷர்ட் ஸ்டெப்ஸ், calculated risks. Do not get thrown away with all the facts and market situation. Do basic groundwork and then proceed with your business. Okay, now let's talk about lifestyle. ஓகே, சொல்லுங்கள் நீங்கள் உங்களோட ஹாபிஸ் என்னது? எப்படி உங்கள் டேஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எப்படி முடிக்கிறீங்க? ஃபிசிக்காக இருக்கணும். இந்த ஃபிசிக்காக இருக்கணும்னு யோசிச்சிட்டாலே பி பாசிட்டிவ் ஃபார் மீ. ஓகே, லாஸ்ட்டாக வர்றது ஃபஸ்ட்டாக வர்றதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். பட் ஐம் இன் த ஃபீல்ட், ஐம் நாட் அ ஸ்பெக்டேட்டர். ஐம் இன் த கிரவுண்ட், ஐம் நாட் அ மியர் ஸ்பெக்டேட்டர். இட்ஸ் நாட் த ஃபஸ்ட் ஆர் லாஸ்ட். It's great to hear. You seem to be a fitness chap, I know that, but Ultimate. You have more humor sense. not that. Look, Praveen, it's not like that. Yeah. People just carried away with their work at this age. Say, for example, if you touch 30 plus, people just carried away with all their family commitments and etc. Everything. People will not focus on their physical Without activity. me, how I can carry my family commitments? No, that's what I'm talking about. Many people would have been a perfect athlete at their younger levels, but if you see now, they will have bellies, obese, everything. People should have that willpower to hold themselves in a right shape. I think you are a perfect example for all the youngsters. No, out not there. like Because you a small tagline I want to tell you just have that small belly part. Apart from that, everything is okay on your part. I want to tell a small tagline Tagline, yes. Come on. in my native language. நெஞ்சில் வீரம், ஈரக்கொலையில் ஈரம், சோத்துல காரம். அதெல்லாம் ஓகே. கூட சுகர் வந்தது அது கூட. அதான் அது கூட உத்வேகமாக வந்து நம்ம களத்தில் இருந்தால் வச்சுக்கலாம், அதெல்லாம் வராது. சரி, நல்ல சுகர் வந்தது. எல்லாருமே ஒரு லெவல் மேலே போகும்போது நீங்கள் கொஞ்சம் ஓடலாம் குறைச்சிங்க. நாங்கள் நிறைய ஹார்ட்டாக செத்துடுறாங்க. அதை நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஓட மாட்டேன், குறைச்சிடுங்க. அதான் ஒரு நாளைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இந்த வயசுக்கு போதும். தோலுக்கு மீதெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணி குறைச்சிக்கலாம்.